அனைவருக்கும் வணக்கம். நான் அனுபாரதி, வேலம்மாள் போதி பள்ளியிலிருந்து. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. சபையில் இருந்திருக்கும் சான்றோர்கள் மற்றும் ஆண்டோர்களை வணங்கி மகிழ்கிறேன். வடக்கே பனிபடர்ந்த இமாலயமும், தெற்கே அலை மோதும் கடல்களும், கிழக்கே பசுமையான வயல்களும், மேற்கே பறந்து விரிந்த பாலைவனமும் கொண்ட நம் இந்தியா வரைபடத்தில் வரையப்பட்ட நிலப்பரப்பு மட்டுமல்ல, காலம் மாறினாலும் கலாச்சாரம் மாறாதது. 29 மாநிலங்களை கொண்ட நம் இந்தியா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி மொழி, உணவு, உடை, பண்டிகை என இருந்தாலும், எல்லா மாநிலங்களிலும் எல்லா மதத்தினரும் பரவலாக இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு ஒன்றி இருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு, எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. சத்தியம் எங்கள் வேதம், சமத்துவம் எங்கள் கீதம் என்ற பாரதி விலாஸ் திரைப்பட பாடலும், வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றொன்றோ என்ற ஜெய்ஹிந்த் திரைப்பட பாடலும் நம் கலாச்சார பெருமையை பறைசாற்றும். இது மட்டுமா நம் நாட்டின் பெருமை? இதோ இன்னும் சில பெருமைகள், சாதனைகள். தட்சசீலம், நாலந்தா போன்ற பழமைமிக்க உலக அளவில் பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகங்களை தோற்றுவித்தது நம் இந்தியா. கணிதத்தில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்திய பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தது ஆரியபட்டா என்ற இந்தியர் தான். உலகிலேயே அதிக அளவில் வைரம் பட்டை தீட்டப்படுவது நமது இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த விலையில் பரம் என்ற சூப்பர் கம்ப்யூட்டரை தயாரித்தது நமது இந்தியாதான். செயற்கைக்கோள்களை செய்து அதை செயலாக்குவதிலும், விண்வெளி ஆராய்ச்சியிலும், இராணுவ நவீன தளவாடங்களை பயன்படுத்துவதிலும் இந்தியாவின் சாதனை அளப்பரியது. விளையாட்டுத் துறையில் பார்த்தால் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் சிங் வெற்றி நம்மை வியப்பூட்டுகிறது. ஆம், தன்னை விட 15 வயது பெரியவரான மேக்னஸ் கார்ல்சன் என்ற நார்வே வீரருடன் போட்டியிட்டு ஜெயித்தது எவ்வளவு பெரிய சாதனை! நாம் இதுவரை பல்வேறு துறையில் 13 நோபல் பரிசுகளை வென்றிருக்கிறோம். கடைசியாக திரைத்துறையிலும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. இதுவரை பல படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டாலும் நாம் 5 முறை ஆஸ்கர் விருது பெற்றிருக்கிறோம். இந்தியாவின் பெருமை பேசும் இந்த நேரத்தில் நமது நாட்டின் வரலாற்றும் பேச வேண்டும் அல்லவா? வரலாறு முக்கியம் பாஸ். நமது சுதந்திரத்திற்காக போராடிய காந்திஜி, நேருஜி, நேதாஜி, வஉசி, பகத்சிங், திருப்பூர் குமரன் போன்ற பல தலைவர்களும் அவர்கள் பின்னே அணிவகுத்து சென்ற பெயர் தெரியா முகம் தெரியா மக்களையும் நான் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். சுதந்திரத்தை காட்ட அனைவருக்கும் சொல்லுகின்றேன் உங்கள் முதல் வணக்கம். சுதந்திரத்தை காட்ட அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. இனிமேல் நாம் சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காப்பது அவசியம் அல்லவா? அது எப்படி? நாம் அறத்தோடும் தேசப்பற்றோடும் வாழ்ந்தாலே நாம் பெற்ற சுதந்திரத்தை நம்மால் எளிதாக பேணி காக்க முடியும். அது மட்டுமல்ல, அறத்தை மீறுபவர்களை தட்டி கேட்கும் துணிச்சலும் நமக்கு வேண்டும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை எரித்துவிடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. ஆங்காங்கே சில பல குற்றங்களும் குறைகளும் நடந்தாலும் நமது தாயகத்தை எல்லா விதத்திலும் மேம்படுத்துவது நமது கடமையாகும். இதற்கு நமது முழு பங்களிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். இறுதியாக, ஆனால் உறுதியாக, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டும் வானே, இந்த பூமியிலே தோன்ற வேண்டும் வானே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டும் வானே, இந்த பூமியிலே தோன்ற வேண்டும் வானே. நன்றி, வணக்கம், வந்தே மாதரம். பாராட்டுகள். அடுத்ததாக கற்பகம் பொறியியல் கல்வியில் படிக்கக்கூடிய குமிழ்முனை சைமன். குமிழ்முனை சைமன்